ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு கப்பு கோதுமை மாவை வச்சு அருமையான ஒரு கேக்கு செய்யலாம். குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அதுங்களே கேட்டு சாப்பிடுவாங்க. எப்போம்மா கேக்கு செய்கிறேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்மளுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் செய்கிறதுக்கு. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே வைக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சர்க்கரை எடுத்துக்கிட்டாங்க, சீனி. இதெல்லாம் நான் ஒரு கப்பு மாவு எடுக்கிறதுக்கு நான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். இந்த சர்க்கரையை நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இப்போ பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சுங்க, இதில் கொட்டிக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு இதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூளாக இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை அரைக்கும் போது 2 ஏலக்காய் தூளை அதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. பேக்கிங் சோடா, ஆப்ப சோடாங்க. ஆப்ப சோடா வந்து சேர்த்தாச்சு. பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இனிப்பு கேக்கு தானே செய்கிறோம், இனிப்பு. அதனால் நான் அதே கப்பால் 3/4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம டம்ளரில் சேர்த்துக்கலாம். நான் டம்ளர் எடுத்திருக்கேங்க, டீ குடிக்கிற டம்ளர் தான். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரே மாதிரி கப்பு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவின டம்ளரில் இதேமாரி கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தான் நம்மளுக்கு கேக்கு வெந்து வரும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய போயிடுச்சுன்னா கொஞ்சமாக இப்படி தட்டிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் சரியாயிடும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நான் கலந்த மாவு 4 டம்ளர் வந்திருக்கு, 4 கப்புக்கு வந்திருக்கு. இதை நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். நான் குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேங்க ஒரு 5 நிமிஷம். குக்கர் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது வந்து பழைய குக்கர் தான். இதுமாதிரி கேக்கு இது மாதிரி செய்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். நான் பழைய குக்கரை இந்த மாதிரி கேக்கு அது மாதிரி செய்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த டம்ளரை கீழே தட்டிட்டு வைங்க. அதே மாதிரி விசிலும் போடாமல் டேப்பும் போடாமல் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. குக்கர் ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு அதை எடுத்து வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேகும் போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, கேக்கு நல்லா வெந்துருச்சு. நான் இதேமாரி ஒரு கத்தியில் இப்படி குத்தி பாருங்கள். நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த கேக்கு வேகிறதுக்கு. இப்போ நம்ம இதை வெளில எடுத்துக்கலாம்.
நல்லா டம்ளர் ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி கோழி கத்தியால் நல்லா எடுத்துட்டு இப்படி தட்டினீங்கன்னா வந்துடுங்க. பாருங்கள், அருமையான கேக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். நல்லா பாருங்கள், நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு அருமையான கோதுமை மாவில் கேக்கு செஞ்சாச்சுங்க. நீங்களும் இதேமாரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.